என்ன ஏசப்பா பத்தி சொல்லிக்கிட்டு என்னத்தான் செஞ்சாரு அவரு? அவரு நிறைய அற்புதம் எல்லாம் செஞ்சாருக்கா. எனக்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே நடக்கலம்மா. சும்மா சும்மா நீ இனிமே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா வெளிச்சத்தின் பிள்ளைன்னு ஊரில் கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு சும்மா போய் போய் ஊர் சுற்றிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது ஒரு பொழப்பா உனக்கு? அக்கா ஒன்று சொல்லட்டா? நேற்று நைட்டு நீங்கள் அழுதீங்கள? ஆமாம். டெய்லி நைட்டு அழுதுட்டு தானே இருக்கீங்க? ஆமாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை தானக்கா? ஆமாம்மா. செத்துருன்னு நினச்சிங்களே? கரெக்டாக சொல்கிறேன். உங்களை சாகணும்னு நினைச்சிருந்தா இப்ப விட்டுருக்க மாட்டாருக்கா. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாங்க. உங்க கண்ணீர் எல்லாம் ஏசப்பாவே மாத்திடுவாங்க. ஏசப்பா தான்க்கா இதை சொன்னாங்க, நீங்க சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? அக்கா டெய்லி ஏசப்பா கிட்ட பேசினா அவரும் நம்ம கிட்ட பேசுவாருக்கா. என் பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணணுமா? ஏசப்பாவே சரி பண்ணிடுவாருக்கா. ஏன்னா நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையுமே ஏசப்பா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்கக்கா. ஸோ நான் வேணா உங்களை டெய்லி பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சாகணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சீக்கிரத்தில் மாறிடும்க்கா. என்னால் வாழ்க்கையில் சுத்தமாக ஒன்றுமே முடியலம்மா. நீ எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? இக்கா ஏசப்பா தான்க்கா நேற்று நைட்டு சொன்னாங்கக்கா, இப்படிலாம் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ப்ரே பண்ணுங்கன்னு. அது நீங்கள் தான்க்கா. உண்மை கவலைப்படாதீங்க. இனிமேல் எங்களை சாகுன்னே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. சீக்கிரத்தில் ஏசுவாங்க, எல்லாரையும் மாற்றிடுவாங்க. சரியாக்கா? உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? பண்ணுமா. சோதர ஏசப்பா, இந்த அக்காக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த அக்கா உண்மைக்குமே என்னை பயங்கரமாக திட்டிட்டு தான் இருந்தாங்க ஏசப்பா. ஆனால் உண்மைக்குமே எதுவுமே மனசில் இல்லை ஏசப்பா. இந்த அக்கா நேற்று நைட்லாம் அழுதுட்டு இருந்தாங்க ஏசப்பா. டெய்லி அழுதுட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. சாகணும்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இவங்களை பற்றி வெளியில் யாருக்குமே தெரில ஏசப்பா. இவங்களை பற்றி யாருக்குமே தெரிலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. நீங்கள் 24 மணி நேரமும் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் ஏசப்பா இருக்கிறீங்க. அவங்க சாகும்னு நினைக்கவே கூடாது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால அவங்க எல்லாரையும் மாற்றுங்க ஏசப்பா. இந்த அக்காவுக்கு இப்பொழுதே தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் விடுதலை கொடுங்க. நீங்கள் இந்த அக்காவை நடத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஓகே அக்கா, சீக்கிரம் எல்லாம் சரியா இருக்கா? சரியாக்கா, போயிட்டு வரட்டா? பாய் பாய். ஓகே, உங்கள் வீட்லேயும் இப்படிலாம் பிரச்சனை இருந்தா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் ஏசப்பாட்ட பேசுனீங்கன்னா ஏசப்பாவும் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போது நீங்கள் யாருக்குமே தெரியாத பிரச்சனையாக இருந்தாலும், யாருமே சொல்லிக்க மாட்டாங்க வெளியில், ஆனாலும் ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்கள பற்றின ரகசியத்தெல்லாம் சொல்லி இவங்களுடைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க சரியாயிருவாங்க. இப்போ இந்த அக்காவை பார்த்தீங்களா? அந்த அக்கா பார்த்தீங்களா? இனி திட்டு தானே வந்தாங்க. அப்படி திட்டு வந்தாலும் அந்த அக்காவுக்கு இது எல்லாத்தையும் சொல்லும்போது, ஆமா நான் இப்படிதான் இருக்கிறேன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்களா? இதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரத்துல இப்படி எல்லாமே நிறைய சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜோம் பண்ண ஏசப்பா உங்களுக்கு உங்களை பத்தி வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ப்ரே பண்ணும்போது ஏசப்பாவே உங்களுக்கு நிறைய விடுதலையை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே பாய்.